வணக்கம் நண்பர்களே, மாலு என்டர்டெயின்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. மக்கள் திலகம் பொன்மனச் செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் பல்வேறு படங்களில் மாறு வேடங்களில் வந்து தனது நடிப்பை மிகவும் அழகாக வெளிப்படுத்தியிருப்பார். அவரது நடிப்பை போற்றும் விதமாக சில படங்களிலிருந்து மக்கள் திலகத்தின் காட்சிகளை தொகுத்து வழங்க ஆசைப்படுகின்றேன். மலைக்கல்லன் திரைப்படத்தில் இஸ்லாமியர் வேடத்தில் வரும் மக்கள் திலகம் இஸ்லாமியர்கள் தமிழ் பேசினால் எப்படி பேசுவார்களோ அப்படியே நடித்திருப்பார். மலை மேல இருக்கான், கொலை செய்யறான், ஊர் மேல சொல்றாங்கோ, அந்த மலைக்கல்லன் சொல்றான். ஆமா ஆமா. புதுமை பித்தன் படத்தில் மக்கள் திலகம் பெண் வேடம் அணிந்து நடனமாடுவது அருமை. குலே பகாவலி படத்தில் அவர் மாறுவேடம் அணிந்து தாங்கி நடந்து வரும் காட்சியில் தனக்கென ஒரு தனி முத்திரையை பதித்திருப்பார். அடுத்த காட்சியிலும் தனது இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார். நல்லவன் வாழ்வான் திரைப்படத்தில் சாமியார் வேடத்தில் வரும் மக்கள் திலகம் தனது தாய் என்று தெரிந்தும் அதனை வெளிக்காட்ட முடியாமல் பாசத்திற்கு ஏங்கும் காட்சி அருமை. போதுமம்மா எனக்கு இந்த தண்டனை, தாய் நீங்கள் என் காலில் விழுவதா? அடுத்த காட்சியிலும் மக்கள் திலகம் தனது நடிப்பை அருமையாக வெளிப்படுத்தியிருப்பார். நான் வணங்க வேண்டிய தெய்வமம்மா நீங்க. சுவாமி, 10 மாசம் சுமந்து பெற்ற மகனை. இதே போன்று காதல் வாகனம் திரைப்படத்தில் ஆங்கிலோ இந்தியன் பெண் வேடத்தில் வரும் பொன்மனச் செம்மல் தனது நடிப்பை மெருகேற்றியிருப்பார். மேலும் மக்கள் திலகத்திற்கு எல்லாரீஸ்வரி குரல் கொடுத்திருப்பார். மிகவும் அருமை. இந்த இடத்திலும் எல்லாரீஸ்வரி குரலுக்கு ஏற்றார் போல தனது பாவனையை செய்திருப்பார் மக்கள் திலகம். பாடல் காட்சியின் இந்த பகுதியிலும் வெஸ்டர்ன் டான்ஸை மிகவும் அருமையாக செய்திருப்பார் மக்கள் திலகம். ஆனந்த ஜோதி படத்தில் பூட்டு சாவி ரிப்பேர் செய்பவர் போல் வேடம் அடித்திருப்பார். நான் கச்சிதமா திறந்து வைப்பேன் இதயத்தை காட்டு. இதன் தொடர்ச்சியான பகுதிகளிலும் தனது நடிப்பை நன்கு வெளிப்படுத்தியிருப்பார். அறிவிருந்தாலும் வழி தடுமாறி அவதிப்படும். இதே வினை திரைப்படத்தில் மாறு வேடத்தில் வந்து தனது தங்கையின் திருமணத்தில் வாழ்த்தி பாடல் பாடும் மக்கள் திலகம் பொன்மனச் செம்மல் எம்ஜிஆர் அவர்கள். தாய் வழி வந்து நாணமும் மானமும் தன்மையை கொண்டு. மாறு வேட காட்சி என்றாலே மக்கள் திலகம் மெய் மறந்து தனது நடிப்பை வெளிப்படுத்துவார். இருவரும் ஒருவரில் பாதி என்று இங்கு இன்புறவாய. படகோட்டி திரைப்படத்தில் வயோதிகர் வேடத்தில் கலக்கியிருப்பார் மக்கள் திலகம். இந்த காட்சியில் அபிநய சரஸ்வதியை வம்புக்கு இழுக்கும் மக்கள் திலகம். நல்லா பாக்குறியா? இந்த தமாஷில எங்க அப்பா கிட்ட வெச்சுக்கோ, என்கிட்ட வெச்சுக்காரு. பார்வையிலேயே இருவரும் நடிப்பை அருமையாக வெளிப்படுத்தி இருப்பார்கள். இந்த காட்சியிலும் இருவரது முக பாவனைகள் மிகவும் அருமை. இந்த காட்சியில் எம்ஜிஆர் சரோஜா தேவி குழந்தை என்று அழைப்பார். அப்போது அவர் கோபப்படுவதை பாருங்கள். குழந்தை ரகசிய போலீஸ் 115 படத்தில் மின்சார ஊழியராக மாறு வேடத்தில் வருவார். இதன் தொடர்ச்சியான காட்சிகளிலும் மக்கள் திலகத்தின் நல்ல நடிப்பு வெளிப்பட்டு இருக்கும். இல்லையா, எனக்கே நேரம் சரியில்லை, சீக்கிரமா வந்து. இதயக்கனி திரைப்படத்தில் எங்கேயோ பார்த்த ஞாபகம் என்ற பாடல் காட்சியில் மக்கள் திலகம் போட்டிருக்கும் மாறுவேட கெட்டப் நன்றாக இருக்கும். எங்கேயோ பார்த்த ஞாபகம் என்ற பகுதியில் கூட மக்கள் திலகத்தின் நல்ல நடிப்புடன் கூடிய நடன முத்திரை அருமை. தேடி வந்த மாப்பிள்ளை படத்தில் ஓல்டு கெட்டப்பில் இருக்கும் மக்கள் திலகத்தின் அந்த நடையை பாருங்கள்.
மக்கள் திலகம் இங்கிலீஷ் மியூசிக் டீச்சரா அவ்வளவு அருமையா நடிச்சிருப்பாருங்க. Your name please? ஹெட்லைட் இங்கிலீஷ் மியூசிக் உங்களுக்கு எது வரைக்கும் தெரியும்? ஏ டு இசட். அடுத்த காட்சியிலும் தனது நடிப்பை நன்றாக வெளிப்படுத்தியிருப்பார். என்ன பார்த்து சந்தேகப்பட்ட முதல் ஆசாமி நீங்க தான். இருங்க இப்ப தனது தேனினும் இனிய குரலில் டி.எம். சௌந்தரராஜன் பாடிய ஒரு அருமையான பாடல். தொட்டு காட்டவா மேலை நாட்டு சங்கீதத்தை தொட்டு காட்டவா. இதன் தொடர்ச்சியான வரிகளும் கேட்பதற்கு மிகவும் இனிமையாக இருக்கும். வட்டம் போடவா வாலிபத்தின் வேகத்தோடு வட்டம் போடவா. சங்கே முழங்கு திரைப்படத்தில் மக்கள் திலகம் சாய்பு வேடம் அணிந்திருப்பார். உண்மையான சாய்பு போன்றே அப்படியே ஒரு தோற்றத்துடன் காணப்படுவார். அஸ்ஸலாமு இந்தாங்க உங்க பணப்பை. அடுத்த காட்சியில் தவறவிட்ட பணப்பெட்டியை லட்சுமியின் தந்தையிடம் கொடுப்பார். கையில மறந்து வச்சுட்டு வந்த பை அட்ரஸ் பார்த்து கொண்டாந்துருக்கேன். ரொம்ப நன்றிங்க. இதே சங்கே முழங்கு படத்தில் அசோகனின் சூழ்ச்சியை கண்டுபிடிக்க சிங்கு வேடத்தில் போலீஸ் அதிகாரியாக மிகவும் நேர்த்தியுடன் செய்திருப்பார் பொன்மனச்செம்மல். ஹலோ மிஸ்டர் நடராஜன். என்ன மிஸ்டர் நடராஜன்? எம்ஜிஆரை கண்டதும் அசோகன் மிகவும் பதட்டத்தில் இருப்பார். ஏன் ஒரு மாதிரி ஒண்ணுமில்ல ஆமா உங்ககிட்ட இருக்கிற கடிதம் போல எனக்கும் ஒரு கடிதம் வந்தது என்று மக்கள் திலகம் கூறும்போது மேலும் அதிர்ச்சி அடைவார். ஒரு கல்தாசி மறைச்சிங்க. அதே மாதிரி கல்தாசி எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துருக்கு. படகோட்டி திரைப்படத்தில் வளையல் வியாபாரியாக வரும் மக்கள் திலகம் தனது மாறுபட்ட நடிப்பை மிகவும் அழகாக வெளிப்படுத்தியிருப்பார். அத்தானின் காதல் முத்தாமல் இருந்தால் பித்தாக செய்யும் வளையல். இதன் தொடர்ச்சியாக வரும் பாடல் வரிகளில் கூட அவரது நடிப்பை கொஞ்சம் பாருங்கள். அண்ண நடை பின்னி வர சின்ன இடை மின்னி வர முன்னாடி வரும் வளையல். பாடலின் தொடக்க வரிகளில் கூட அவரது நடிப்பு அனைவரையும் கவர்ந்திருக்கும். கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல். பாடலின் இடையில் வரும் இசையில் அபிநய சரஸ்வதியை பார்த்து ஒரு பாவனை செய்வார். அருமை. பாடல் முடிந்ததும் மக்கள் திலகம் பேசுகின்ற வசனத்தை கொஞ்சம் கேளுங்கள். எவனாவது ஏதாவது சொல்லுவானா? எவனாவது ஏதாவது சொல்லட்டும், அவன் கழுத்துக்கு இந்த இடத்தில் நம்பியாரை பார்த்து மிகவும் இயல்பாகவே வசனம் பேசுவார். யாரு முதலாளியா? மன்னிக்கணும். வாங்க வாங்க மாப்பிள. புது பொண்ணு. மேலும் சங்கே முழங்கு படத்தில் சர்தார் வேஷமணிந்து அசோகனை குற்றவாளி என நிரூபிக்க போராடுவார் மக்கள் திலகம். என்னங்க இது? ஒண்ணு நடராஜன் கேட்டிருக்கீங்க, இன்னொன்னு உங்களுக்கு நீங்களே எழுதிட்டு இருக்கீங்களே. ஆமா. கொலையாளியை கண்டுபிடிக்கும் முயற்சிக்கு லட்சுமியின் தந்தையும் உதவி செய்வார். இந்த கடிதத்தை பார்த்து நடராஜன் பயப்படுவான்னு நீங்க நம்புறீங்க? ஆமா. அடுத்த காட்சியில் அசோகனிடம் இருந்து உண்மையை வரவழைப்பதற்கான திட்டம் தீட்டுவார். அதுங்க சேர்ந்து உண்மையை வரவழைக்க இதுதான் சிறந்த வழின்னு நான் பலமா நம்புறேன். எங்கள் தங்கம் படத்தில் சூழ்நிலை காரணமாக மாறுவேடம் அணிந்து மக்கள் திலகம் கதா காலட்சேபம் செய்வார். 1969 வருஷம் ஜூலை மாதம் 21ஆம் தேதி என்ன. இதேபோல் ராஜா தேசிங்கி என்ற படத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆரும் நாட்டிய பேரொளி பத்மினியும் நரிக்குறவர் வேடமணிந்து அவர்கள் ஆடிய நடனம் அருமை. நேற்று இன்று நாளை திரைப்படத்தில் நம்பியார், அசோகன், தேங்காய் சீனிவாசன் ஆகியோரது சூழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள நீக்ரோ வேஷம் அணிந்து டாக்டராக வருவார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். அடுத்த காட்சியில் வில்லன்களுடன் சதி திட்டத்தில் சேருவது போல மக்கள் திலகம் நடிப்பார். இந்த 3 பங்கு என்னையும் சேர்த்து 4 பங்கு போடுங்க. நீக்ரோ வேடத்தில் இருக்கும் மக்கள் திலகம் போடுகின்ற சண்டை காட்சியும் அருமை. மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் இதுபோன்று எண்ணற்ற படங்களில் மாறு வேடங்களில் நடித்து தனது அருமையான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார். இதுபோன்ற காட்சிகளை நாம் எத்தனை முறை பார்த்தாலும் நமக்கு சலிப்பே தட்டாது, பார்த்து கொண்டே இருக்கலாம் என்கின்ற ஒரு உணர்வை நமக்கு ஏற்படுத்தும். காரணம், மக்கள் திலகத்திற்கு எந்த ஒப்பனை செய்தாலும் மிகவும் அழகாகவும் பார்ப்பதற்கு எடுப்பாகவும் தோன்றும். அதேபோன்று அவருக்கு எந்த உடை அணிந்தாலும்
மிகவும் பொருத்தமாகவே இருக்கும். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க.